வேதமானது மக்களை இரண்டாய் பிரிக்கிறதை நாம் தெளிவாய் போதிப்பதை அறிந்திருக்கிறோம். இரண்டு வழிகள், அகலமான பாதை, இடுக்கமான பாதை என்பதை அறிந்திருக்கிறோம். இனமாக தேவன் இந்த உலகத்தில் இரண்டு விதமான மக்களையும் குறித்து சொல்லுகிறதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் ஏதாகிலும் ஒரு நிலையில்தான் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு நாம் அவ்விதமாக தொடர்ச்சியான அந்த இரண்டு காரியங்களில் முக்கியமாக இரண்டு வித்தியாசமான நபர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த வேதத்தில் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நாம் பார்க்கும்படியான தலைப்பு, நான் ஒரு பரிசேயனா அல்லது ஆயக்காரனா? என்னுடைய வாழ்க்கையில் கிருபையா அல்லது கிரியையா, எது ஆளுகை செய்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம அநேக காரியங்களில் தெளிவும் தீர்க்கமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பேங்க்கில் போய் நம்ம காசு போடுவோமானால், ஒரு 1000 ரூபாய் போடுவோமானால் கரெக்டாக எண்ணி அது 1000 ரூபாய் போடுவோம். 1100 ரூபா போட மாட்டோம், கொடுக்க மாட்டோம். 900 ரூபாய் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதமும் கூட உலக பிரகாரமான அந்த காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப தெளிவாய் போதிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக இயற்கையாக மனிதன் எப்படின்னா, மற்ற எல்லாவற்றையும் துல்லியமாய் காணப்படுகிறவன் ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரம் துல்லியமாக இருப்பதில்லை. ஏனோ தானோ என்று அவன் எண்ணுகிறவனாய் காணப்படுகிறவனாகவே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான இந்த தலைப்பானது, நான் பரிசேயனா அல்லது ஆயக்காரனா, கிரியா அல்லது கிருபையா என்பதை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஒரு ஜான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கு போல இருக்கு. ஓ அப்படிங்களா? இப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு ஆஃப் பண்ணி பாருங்களேன் ஜான், பார்ப்போம். இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிருங்களேன். கொஞ்சம் அது பரவாயில்ல, பெட்டர்னு நினைக்கிறேன். இல்லை அது ஆஃப் பண்ணுங்க, பரவாயில்ல, அது இருக்கிறதுனால போதும். இப்போது பொதுவாக இந்துக்களை பற்றி நாம் அல்லது புறமஸ்தர்களை பற்றி எதுவுமே அவளை ரட்சிப்பை குறித்து பேச வாய்ப்பே இல்லை. கடந்த நாட்களில் பொதுவான கிருபை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பொதுவான கிருபையில் தேவன் எல்லா மக்களுக்கும் நல்லவராக இருக்கிறார்ல, ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நல்லோர் பொல்லாதோர், ஆண்டவரை நம்புறவங்க நம்பாங்க, இது பாகுபாடே இல்லாமல் எல்லோருக்கும் நன்மையான உலக பிரகாரம் காரியங்களை கத்தர் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இது சாதாரணமாக நாம் அறிந்திருக்கிற காரியம். இதை பற்றி பல வாரங்கள் நாம் சிந்தித்தோம். ஆனால் ஒன்று என்னென்னா, ஒரு சிலர் பிரஜாதிகளில் கூட ரொம்ப நல்லவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், தாழ்மையானவர்கள். அப்போ அவங்க பரலோகம் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அநேகர் எழுப்புறது உண்டு. பரலோகம் போகிறதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அது இயேசுவின் வழி மட்டும்தான். என் வழி அல்ல, உங்கள் வழி அல்ல. அதாவது
நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்ம கூட ஒருவேளை கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா பரலோகம் போக முடியுமா, தப்பு செய்யாமல் வாழ்ந்தா பரலோகம் போக முடியுமா, இப்படி அநேகர் வேதத்துக்கு புறம்பான விதத்தில் சிந்திக்கிற காரியத்தை சாதாரணமாக நம்ம பார்க்குறேங்க. அதாவது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையின் மூலம் பரலோகம் போக இல்லைங்க. பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் வழி தான், நானே வழி, அவ்வளோதான் சொல்லிட்டார். அப்படின்னா என்னென்னா, பரலோகத்துக்கு போகும்படியாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிலுவையில் தன்னுடைய காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டார். முடிந்ததுன்னு ஏன் சொன்னார்னா, நம்ம எல்லாருமே பாவத்தன்மை உள்ளவர்கள். வேதம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து பரிசுத்தமான பரலோகத்தில் ஒரு சின்ன இம்மி அணு பாவம் இருந்தால் கூட உள்ள நுழைய முடியாது. ஆகவே தான் நமக்கு பாவிகள் என்ற உயர் பெயர். பாவின்னா பெரிய பாவின்னு அல்ல, நான் மிக சிறிய பாவம். ஒருவேளை மற்றொரு பேரில் ஒரு சாதாரண சின்ன பொறாமல் இருந்தாலும் பாவம் தான், பெருமை இருந்தாலும் பாவம் தான், எல்லாமே பாவம் தான். இந்த பாவம் எங்கேருந்து வருதுன்னா உள்ளே இருந்தால் வருது. ஏன்னா ஆதாம் ஏவாள் மூலமாக நாம் சுதந்திரித்து கொண்ட அந்த பாவத்தன்மை. ஆகவே உள்ளிருந்து வருகிற இந்த எல்லா காரியங்களும் பாவத்தன்மை உள்ளதான் இருக்குது. நற்கிரியைகள் என்பது வரவே வராது. ஆனால் தேவன் யார்? அவர் பரிசுத்தருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருடைய ஞானம் பெரியது. சொல்லப்போனால் உலகம் உண்டாக்கும்பாகவே இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னன்னு எல்லாமே அவர் நியமிச்சிட்டார். எபேசில் நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், உலகம் உண்டாக்கும்பாகவே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டார் பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க அவர்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவியை நியமிச்சிட்டார்னு பார்க்குறோம். அப்போ ஏங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு கேட்கலாம். யார் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் நமக்கு தெரியாது, தேவன் தான் அதை நியமிக்கிறவர். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய இருதயத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறாங்கிறது உண்மைதான், அதுவும் மறுக்க முடியாத சத்தியம். பிலிப்பு பட்டணத்தில் அநேக பெண்கள் கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, லிதியாவின் இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். மற்றவங்க இருதயத்தை ஏன் திறக்கலை? ஆண்டவர் அநீதி செய்யலை, எல்லாரும் பாவம். ஆனால் அவர் கிருபையாக அந்த மக்கள் மத்தியில் அந்த வெளிச்சத்தை காட்டுகிறார். ஆகவே ரட்சிப்பு என்பது தேவனுடையது தான், நம்முடையதல்ல. நம்ம ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறவே முடியாது. ஒருவேளை ரொம்ப நல்லவனாக இருந்தால் கூட, நான் பிறந்ததே பாவத்தன்மையோடு பிறந்தேன், நான் எப்படி பாவமில்லாதவனாக வாழ முடியும்? ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பாவத்தன்மையோடு மறிப்பேனானால் தேவன் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போகணும், நரகம். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எனக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ கிஃப்ட். நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்துருக்கோம், ரட்சிப்பு இலவசமானது. இந்த ரட்சிப்பை இலவசமாய் பெறுகிற நான் போய் வாங்கப்பா எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லும் பொழுது, சார் நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். உடைய 10 ரூபா எதுக்குப்பா? இது மில்லியன் கூட ஈடாகாது. தெய்வகுமாரனே இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் ரட்சிக்கப்படுகிறது என்பது என்னுடைய காரியத்தினால் அல்ல. தீர்த்தில் பார்க்குறோம், ரட்சிப்பு என்பது அவர் செய்து முடித்தது. அதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கார். ரட்சிக்கப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் எங்கே போகணும்? சிலுவை என்று தான் போக முடியும். அங்கே தான் எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதித்து இருக்கிறார். சிலுவை என்ற போய் ஆண்டவரை அந்த ரட்சிப்பை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அதைத்தான் இங்கே பார்க்குறோம். இங்கே 2 மனிதர்களை பார்க்குறோம். ஒரு மனிதன் நல்லவன் தாங்க, அவர் கெட்டவன் இல்லை, நல்ல மனுஷன்.
ஆயக்காரனை விட எவ்வளோ நல்ல மனுஷங்க அவர். ஆயக்காரன் மோசமானவன். ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு போயிடறான், நல்லவன் ரட்சிக்கப்படல, கெட்டவன் ரட்சிக்கப்பட்டான். இது என்னங்க? இதுதாங்க ரட்சிப்பு. இதான் வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அவ்வளோ இல்லையே. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கே 2 மனிதர்களுடைய அந்த பண்புகளை இயேசு காட்டுறார் பாருங்களேன். ஒரு மனுஷன் தன்னையே நம்பினான். அதாவது நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் மற்றவர்கள் மாதிரி இல்லை. பாருங்கள், எங்கிட்ட நிறைய சமயங்கள் நம்ம பேசும்பொழுது என்ன சொல்கிறோம்? இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஒன்றும் மோசம் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அதாவது என்னையே நான் நம்புகிறேன், ரட்சிப்புக்கு என்னையே நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொருத்தன், ஆண்டவரே என்ன நான் நம்ப முடியாது, என்கிட்ட நன்மை இல்லை, இலவசமாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆகவே அவன் இரக்கத்துக்காக, கிருபைக்காக கேட்குறான். ரட்சிக்கப்படுறது எப்படி முடியும்னா, எவன் ஒருவன் கிருபைக்காக கெஞ்சுகிறான் அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். இலவசம், நீ அதை பெற்றுக்கொள்ளன்னு ஆண்டவரே நான் எவ்வளோ மோசம் இல்லை, அவ்வளோவெல்லாம் இல்லைன்னு சொன்னேன்னா, அப்போ யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் சால்வேஷன். ரட்சிப்புக்கே நீ தகுதி இல்லைப்பா. அப்போ இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒருத்தன் தன்னுடைய கிரியை நம்பினான். பாருங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எத்தனையோ காரியம் இல்லை. இன்றைக்கி இப்போ இங்கே கிறிஸ்தவர்கிட்ட பேசும் பொழுது, என்னங்க நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. எப்படிங்கன்னு சொன்னால் 1008 காரணம் சொல்லுவாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, நல்லது தான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், தினம் ஜெபம் பண்ணுறேன், வேத வாசிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் பாருங்கள் பக்தியாக வாழ்கிறேன். முடிஞ்ச அளவு பக்தியாக வாழ்ந்தா நீ ரட்சிக்கப்பட முடியாதப்பா. பைபிள் என்ன சொல்லுது இங்கே இந்த இடத்துல? இந்த மனுஷன் பாருங்க, ஆண்டவர் அற்புதமானவர். நான் அடிக்கடி சொன்னேன்ல, நிக்கதேமு பெரிய மதத்தையிலேயே ரொம்ப தேர்ந்தவர். அவர் போய் இயேசு ஆண்ட இடத்துல பேசுகிறாரு. இயேசு ஆண்ட இடத்துல பேசும்பொழுது ஆண்டு சொன்ன, நீ மறுபடியும் பிறக்கணுமான்ட்டு போயிட்டார், முடிச்சிட்டார். நிக்கதேமை போட்டு குழம்புறான், எப்படிங்க இது ஆகும், இது எப்படி ஆகும்? பெரிய ரிலீஜியஸ் லீடர். ஆனால் அவர் சொல்கிறாரு, புரியாமையே போயிட்டார். கடைசி வரைக்கும் அவர் புரிஞ்சதில் தெரியல. ஒருவேளை பெயரளவாகவே அவர் மரித்து இருக்கலாம். ஆனால் பாருங்க, சமாரிய ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீ, படிக்காதவ, வாழ்க்கையில மோசமானவ, அவ ஆண்டவர் ஜீவ தண்ணீர்னு சொன்ன உடனே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே, ஆண்டவரே அதுதான் எனக்கு வேணும், உடனடியாக மாற்றிட்டார். பாருங்க, அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாறிட்டா. கள்ளன் வலது பக்கத்தில் இருந்தவன், அவன் அந்த கடைசி நேரத்தில் பிதாவே அவர்களுக்கு மன்னின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே, மன்னிப்புன்னு சொன்ன அந்த ஒரே வார்த்தை தான் அவனுக்கு கண்ணை தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே அடியேனை நினைத்தரலும். பரலோகத்துக்கு போகிறது வேற வழிங்க, நம்ம வழி இல்லை, அது இயேசுவின் வழி. அந்த இயேசுவின் வழிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் தான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் வழி அல்ல, இயேசுவின் வழி. இவன் ஒருத்தன் அந்த பரிசையை கெஞ்சு. 2வதுல நம்ம பார்க்குறோம், அதை முதல் ஆள் ஆண்டவர் தள்ளிட்டார். நல்லவர் தாங்க, அவர் ரொம்ப நல்லவர். என்ன தப்பு செஞ்சார்? தசம்பாம் கொடுத்தாரு, உபவாசம் பண்ணார். அவர் பாருங்க நல்ல காரியங்கள் தான் செய்தார். என்னங்க அவரை போய் நீங்கள் கெட்டவன் சொல்ல முடியுமா? இல்லையே. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் பாருங்க, அவர் மோசமானவர் அல்ல. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். நிறைய பேர் பரிசேயனுடனே இவர் ரொம்ப மோசமான ஆள் இல்லைங்களே. அந்த லூக்கா 15வது அதிகாரம் 11-12 வசனங்கள் யாராவது வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் ஸ்தோத்திரிக்கிறேன்.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. என்னங்க தப்பு செஞ்சார் அவர்? நல்லதான் செய்திருக்கார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, he is not fit for heavenட்டாருங்க. என்ன இது ரெடிகுலஸாக இருக்குல்ல? நம்ம நிறைய சமயம் அப்படி தான் நினைக்கிறோம், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என்ன நான் ரொம்ப மோசம் இல்லை. அதுமாதிரி பரலோகத்தின் வழியை குறித்து நம்ம தெரியாமலே தான் அப்படி சிந்திச்சிட்ருக்கோம். பரலோகத்தின் வழி அது அல்ல. இந்த மனுஷன் அப்படி போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் அவர் அவன் வெளியே பார்த்தா ரொம்ப பரிசுத்தமானவர், அவுட்வர்ட் ஹோலினஸ், நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தவருங்க. மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் தாங்க. இவர்கிட்ட என்ன ஒன்றுமே இல்லையே, தப்பே இல்லையே, அப்போ ஏன் இவர் பரலோகம் போக முடியலையா? போகலை. ஆண்டவர் சொல்லிட்டு அவன் வரமாட்டான்ட்டார். அவன் நல்லன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. நிறைய சமயங்களில் நம்ம ரட்சிப்பின் வழியவே இன்னும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் பிரச்சனையா. ரட்சிப்பு உன்னுடைய கிரியையினால் அல்ல, கிருபையினால். கிருபை உன்னை மாற்றுகிறது. அதுதான் நான் என்னுடைய சுய வாழ்க்கையின் மூலமாக, சுய பக்தியின் மூலமாக நான் பரலோகம் போகலான்னு நினைக்கிறது நூல் ஏணியில் ஏறி பரலோகம் போகிற மாதிரிங்க. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள அந்த கிரியை செய்து எனக்குள்ள அவர் ஏற்படுத்துகிற மாற்றம் வேற, நானா சுயமாக முயற்சிக்கிறது வேற. 2 பேருமே ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மாற்றப்பட்டவங்க ஆண்டோடைய வார்த்தையை ரொம்ப வாஞ்சியாக வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இடத்துல அவ்வளோ அருமையாக, ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் நீ சந்தித்து மாற்றி இருக்கிறீர். இது வேற அது வேற. அப்போ இந்த மனுஷன் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப நல்லவர், ஆனால் புறக்கணிக்கப்பட்டார். இந்த 4வது காரியத்தை பாருங்க. இங்கே நாம் பார்க்கிறோம், அடுத்த ஆளை பாருங்க. இந்த ஆயக்காரன். ஆயக்காரன் என்னன்னா, அவங்கெல்லாம் சுங்கம் வசூலிக்க, அதாவது வரி வசூலிக்கிற ஆட்கள் இவர்கள். இந்த மனுஷனை பார்த்தா எல்லாம் வெறுப்பாங்க. இவன் ஏன்னா வரி வசூலிக்கிறவன். அந்த சகையை பார்த்தீங்களா, அப்படி அவர் இவர். ஆகவே அங்கே போய் அவர் அங்கே நின்று கொண்டு, அவர் உள்ளத்தில் பெரிய மனுஷன் தான், வரி வசூலம் பெரிய படித்த ஆள் தான், பணம் நிறையா இருந்திருக்கும். ஆனால் உள்ளத்தில் ஆவியானவர் பேசிட்டார், நீ ஒரு பாவத்தன்மை. பாவின்னா நம்ம பெரிய ஒரு பாவின்னு இல்லை, பாவத்தன்மை உள்ளவன் நான். அதுதான் பைபிள் சொல்லுது. நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், எனக்குள்ள பாவம்ங்கிற பவுலே சொல்கிறார் பார்த்தீங்களா. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பா தீமையை செஞ்சிட்ருக்கிறேனே, அவை நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம். அப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டு கொடுக்குற, அதாவது எனக்குள்ள பாவங்கிற ஒரு தன்மை இருக்குது, என்ன நான் மாற்ற முடியாது, என் சுபாவத்தை மாற்ற முடியாது, என் வாழ்க்கையை என்னாலேயே எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்ததுங்க. ஒரு மாணவனா என் வாழ்க்கையில் பல தவறான வழியில் போக ஆரம்பித்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம், என்னடா இப்படியே போயிட்டுருக்குறோம், அப்போ என்ன முடிய போகுதோ தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், முற்றிலும் போயிச்சா. இப்போ யார் என்னை மாற்றக்கூடும்? முயற்சித்த முடியல. ஆனால் இயேசு என்னை மாற்றினார். அதுதான் ஒரு பெரிய ரட்சிப்பின் செய்தி. என் வாழ்க்கையை மாற்றினார், என் குணங்களை மாற்றினார், என்னுடைய நோக்கத்தை மாற்றினார், என்னுடைய விருப்பத்தை மாற்றினார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பணம் சந்தோஷம் கொடுக்குதா? இல்லை. சில பணம் இல்லைன்னு நினைப்போம், ஆனால் பணம் வந்துருச்சுன்னா அதில் சந்தோஷம் இருக்கிறது இல்லை. மனுஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு போராட்டம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் போராட்டம், பல விதங்களில் அநேக சமயங்களில் தனிமை, போராட்டம், சஞ்சலம், வருத்தம், சோதனை, விசுவாசம். இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? இவர் ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். இவர் சொல்லப்போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இவர் இணைஞ்சவர் தான். ஊழல் இந்த மாதிரியெல்லாம் ஈடுபட்ட ஒரு காரியத்தில் இருந்த மனுஷன்தான். ஆனால் இப்போது ஆவியானவர் பேசிட்டார். சகையை போல இந்த ஒரு மனுஷனுடைய பேசிட்டார். அவன் என்ன பண்ணுறான்?
சமுதாயத்தால் அவன் புறக்கணிக்கப்பட்டவன். சமுதாயம் அவனை வெளியே தான் பார்த்தாலே உள்ள அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துதான் இருந்திருக்கு. நான் மாறணும், என் வாழ்க்கையை வேறு மாதிரியாக மாறணும், விடுதலை ஆகணும். அப்போ பாருங்கள், அந்த 5வதுல அந்த பரிசேயன் என்ன பண்ணுறான், நேரம் அப்படி நின்றுட்டு ஜெபம் பண்ணுறார். ரொம்ப பெருமையாக, அதாவது நான் எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்தியா, என்கிட்ட எவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குது பார்த்தியா. அப்போ அவன் தன்னையே பார்த்துக்கிட்டான், ஓஹோ நான் ரொம்ப நல்ல மனுஷன்மா, அதான் அந்த ஆயக்காரன் இருக்கான் பாரு, அவனை போலவா நான். அப்போ அவனுக்குள்ளே என்ன ஒரு ஆவிக்குரிய பெருமை. அதுமாரி நல்ல மனுஷன்தான். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சமயம் நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் எப்படியும் போயிடுவேன். இல்லையா, நீ இலவசமாய் கொடுக்குற ரட்சிப்பை புறக்கணிச்சா உனக்கு வேறு வழியே கிடையாதுயா. ரட்சிப்பு இலவசம், மிகப்பெரிய கிரயம் செலுத்தினது. ஆனால் அதுக்கு நீ வேண்டான்ட்டிய, வேண்டாங்கிறைய. ஏன்னு கேட்டால் உன்னுடைய பெருமையான இருதயம் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பாவத்தன்மை உள்ளவன் உன்னால் ஒத்துக்கொள்ள முடியல. உன்னுடைய முடியாமை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியல. உன்னுடைய இயலாமையெல்லாம் உன்னால் விளங்கிக் கொள்ள முடியல. உனக்குள்ளே அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் என்னென்னா நான் பண்ணிடுவேன். உன்னுடைய பரிதாப நிலை உன்னாலே விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நீ நசுக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் நீ அலசடிப்பட்டு தானே இருக்கிற. அப்போவாது உணர முடியுதா? இல்லை. ஆவியானவர் கிரியை செய்தாதான் அந்த மனமாற்றம் என்பது வரும். ஜீவனுக்கு எதுவான மனமாற்றத்தை தந்தருளினார் பைபிள் சொல்லுதில்ல. அந்த மாற்றத்தை கூட ஆண்டவர் தான் உனக்கும் எனக்கும் தரணும். ஆனால் அவர் தருவார், தரலன்னு இல்லை, நீ உன்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். நீ தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிய, அதுதான் கேள்வி. ஆண்டவரே, ஏன்னு கேட்டால் இப்படி பார்க்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நல்ல பிரகாசமான வெளிச்சம் வரும்போது இந்த சட்டையில் எங்கே கரை இருக்குது, அங்கே கரை இருக்குது. இல்லை, தேவனுடைய வெளிச்சம் உள்ள ஒரு மனுஷனில் வரும்பொழுது அவன் யாருங்கிறத விளங்கிக் கொள்கிறான். அப்போ தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். அடுத்து இந்த 6வது ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோம், அவன் ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு தான் ஜெபம் பண்ணுறாரு. அந்த இவர் பரிசேயரான இவன் தூரத்தில் நிற்கிறான். ஏன்னா பக்கத்தில் போக எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், அவன் கண்களை கூட உயர்த்துறது யோசிக்கிறான். இல்லை 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 இல்லை, மார்பிளை அவர் அடித்து கொள்ளுகிறான். இல்லை, வாழ்க்கையில் மார்பிளை அடித்து கொண்டு அவன் அவிதமாக கேட்குறான், ஐயோ இப்படி இருக்கிறனே. ஆಮೇಲೆ உண்மையாலுமே தேவனுடைய வெளிச்சம் உள்ள போகும் பொழுது தான் அவன் தன்னை யாருங்கிறத, ஏன்னா அவன் யாரோடு பார்க்குறான், தேவனை பார்க்குறான். நம்ம என்ன பார்க்குறோம், சுற்றுமுத்து பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோன்னா ஆண்டவரை பார்க்கல. ஆகவே நம்மை நாம என்ன பண்ணிக்கிறோம், பரவாயில்ல ரொம்ப மோசம் இல்லை. நாயக்காரன் தூரத்தில் நின்று அவன் ஆண்டவரே, அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. லூக்கா 18 இங்கே அவன் ஜெபிக்கும்படியான அந்த நிலையை 13 வாசிங்க. லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவின்னு ஒரு மனுஷன் தன்னை ஒத்துக்கொள்ள நாம் பரலோகமே போக முடியாதுங்க. எந்த ஒரு மனிதன் நான் ஒரு பாவ தன்மை உள்ளவன் அப்படின்னு நாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ள நாம் பரலோகமே போக முடியாது. இது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன நம்முடைய பெருமை விடுறதில்ல. என்னை எப்படி நான் பாவின்னு சொல்ல முடியும்? நான் என்ன அவ்வளோ மோசமான பாவியா? ஆಮೇಲೆ மனிதனுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் அவன்
ஒத்துக்கவே மாட்டான் பாருங்களேன். ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் எது வேணாலும் கூட அதான் பார்க்குறான். அவன் எதை செய்யறான், பல தான தர்மங்கள் எது செய்யலாம். ஆனால் இவனை பாவின்னு சொல்லி நீ வர அது ஆண்டவருடைய மிகப்பெரிய அற்புதம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம். நான் ஒரு பாவத்தன்மையில், ஆண்டவரே உடைய வசனம் இப்படியெல்லாம் சொல்லுது, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னை உயர்த்தினவர் நீர் தானே. ஆனால் எனக்குள்ள எவ்வளோ பெருமை, மேட்டுமை, அகந்த பணம், எனக்கு உலகம். அருமையாக பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பொக்கிஷம் என்ன? பணமா, படிப்பா, பலமா, ஞானமா, அந்தஸ்தா, உயர்வா? இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆசீர்வாதம் என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சமாதானமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. ஏன்னா நான் நம்புகிற ஆண்டவர் எனக்கு தெரியும். பைபிளில் இருக்கதை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பவுல் என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறவனார் எனக்கு தெரியும். சேதம் எனக்குள்ள இது எப்படி வரும், இது எப்படி ஆகும், ஒருவேளை இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒரு சின்ன பயம் வந்துன்னு வைங்க, உடனே எனக்குள்ளே என்ன வரும்? ஆவியானவர் பேசுவார், நீ நம்புகிற தேவன் யார் தெரியலையா உனக்கு? உன் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷமாக வழி நடத்தினாரே, அவர் உனக்கு தெரியலையா? அவர் உனக்கு அநீதி செய்வாரா? நீ அவருடைய பிள்ளையாயிற்றே, அவர் உனக்கு தீங்கு செய்வாரா? செய்ய மாட்டார். மன சமாதானம் ஆயிடுது. அந்த சன நேரங்கிறது மறைஞ்சு போயிடுது. ஆவியானவர் தான் செய்கிறார்ல. ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. ஆனால் இது நம்மை தாழ்த்தாமல் நமக்கு கிடைக்காது, தாழ்த்தாமல் கிடைக்காது. நீ ஒருவேளை உன் இருதயம் ரொம்ப கடினமாக அந்த ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ண, நீ அதுவே நான் இப்படி இருக்கிறேன், தாழ்த்த முடியலையே, எனக்குள்ள இருக்கிற பெருமை என்னை அழித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பெருமை எப்படிங்க உலகத்தில் வந்தது? சாத்தான் மூலமாக வந்தது இல்லை? சாத்தான் தான் முதல்ல பெருமையை உள்ள கொண்டு வந்தான். அதை எடுத்தது அந்த பெருமையினால அவன் என்ன பண்ணான்? வானத்துக்கு ஏறுவேன். ஆதாம் ஏவாளுக்கு அதே பெருமை தான் நமக்குள்ள இருக்குல்ல. அதனாலே ரட்சிப்பு தாழ்மையுள்ளவர்களுக்கு மட்டும்தான். ஆகவே இந்த அந்த 5வது இதில் பார்க்குறோம், அவன் வந்து அப்படி 6வதுல பாருங்க, நீங்கள் 7வதுல பாருங்களேன், அவன் வந்து என்ன பண்ணுறான்? பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், நான் மற்றவங்களை போல இல்லை, காசு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் தன் நற்செயல்கள் எல்லாம் சொல்கிறான் பாருங்க, உபவாசம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறான். நீ பாரு, ரசிக்கப்படாதவங்க வாழ்க்கை நீ பேசி பார்த்தா தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எப்போவுமே தன்னை குறித்து ஒரு உயர்வாக தான் எண்ணிக்கொள்ளுவான். அடுத்தது என்னென்னா, அவன் அறியாமலே நான் அவங்கள போல இல்லை இவங்கள போலன்னு சொல்லி ஒப்பிட்டு கொள்ளுவான். ஆனால் ரட்சிப்புங்கிறதுனா நீயும் ஆண்டவரை நிற்கிற, தேவனுனை பார்க்க பரிசுத்தர். உன் வாழ்க்கையில் நீ இப்படி கேட்கலாம், ஆண்டவரே இந்த பாவப்பட்ட இருதயத்தை எனக்கு காண்பியும். அதுமாதிரி ரட்சிப்பு முழுக்க முழுக்க இலவசம். அதாவது பிரச்சனை என்னன்னா, நீ ஒரு பெரிய பாவியாக இருக்கிறதுனால நரகத்துக்கு போகிறதில்ல, தெரிஞ்சுக்க. நீ ஒரு பெரிய பாவியாக இருப்பான். இவன் பாருங்க, இந்த ஆயக்காரன் வந்து அவ்வளோ அவன் பெரிய ஆளாக தான் இருந்திருப்பான், பாவியாக தான் இருந்திருப்பான். பைபிள் சொல்லுத, விபச்சாரிகளும் வேசிகளும் ஆயக்காரர்களும் அங்கே பரலோகத்தில் இருப்பாங்க. பிஷப்பு, ஆயர் மாருங்க, பாஸ்டர் எல்லாம் எங்கே இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. பைபிள் சொல்லியிருக்கார். ஆகவே ரட்சிப்பை முதலாவது நம்ம விளங்கணும். அது இலவசம். ஆனால் நீ அது பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்த்தி நீ வந்து தான் ஆகணும். தாழ்மண்ண அடிமட்டத்தோடு நீ தாழ்த்தணும். அதுதான் பைபிள் அதுதான் பிரச்சனையே. சும்மா ஆண்டவரே மன்னின்னு சொல்கிறதில்ல,
யூ மஸ்ட் கோ டு த டஸ்ட். நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் தான் உனக்கு ரட்சிப்பே கிடைக்கும். அவன் பாருங்க, பாவியாகி ஆண்டவரே பாவியத்தன்மை உள்ளவன் என்னை மன்னியும். அவன் எந்த ஒரு சின்ன இடத்துலும் கூட அவன் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணலை, நான் செய்கிறது ரைட்டுன்னு சொல்ல பாரு. அந்த தரை மட்டும் நீ தாழ்த்தினாதான் பரலோகமே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா இது இலவசம். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பரலோகம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரட்சிப்பு. பைபிளில் எங்கேயாவது சுயநீதிக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்காரா? இல்லையே. ஆகவே கிறிஸ்தவமே இன்னைக்கு நிறைய தெரியலைங்க. நீ ஜெபம் பண்ண, ஏதாவது ஒரு பிரச்சனை, நல்லா ஜெபம் பண்ண, நல்லா பைபிள் வாசி, எல்லாம் தெரியாயிரும். இல்லையே, நீ ஆண்டவரோட ஒப்புரவாகணும்னு பைபிள் சொல்ல. ஒப்புரவாகணும்னா நீ ஒரு பாவின்னு சொல்லி தான் ஒப்புரவாக முடியும். ஆண்டவரே நான் பாவத்தன்மை உள்ளவன், நான் எவ்வளோ நீ என்ன நினைப்பேன்னா, நான் ரொம்ப நல்ல பாருங்கள், என் கணவன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் மனைவி சரியில்லைங்கிறதெல்லாம் நீ விட்டுருவேன், எல்லாத்தையும் நீ விட்டுடுவேன். என்ன பண்ணுவேன்? நான் சரியில்லை, நான் சரியில்லை. என் கணவனுக்காக என் மனைவிக்காக நான் செபிக்கக்கூடிய அந்த தாழ்மை எனக்கு இல்லை. உடனே நீ சரியில்லைன்னு சொல்கிறேன், ஆனால் நான் சரியில்லைங்கிறத என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. உன் பிள்ளையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே சொல்லியிருக்கிறே செய்யுன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணுறதில்ல, குற்றம் சாட்டுற. பெற்றோர்களை பார்த்து இன்றைக்கு மக்கள் பிள்ளைகள் மதிக்கிறதில்ல. ஆಮೇಲೆ தரை மட்டும் தாழ்த்தினாதாங்க ரட்சிப்பு. சும்மா பாவியாக மேல் கிருபையாக இருன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட மாட்டேன். தூளும் சாம்பலுமாக இருக்கிற ஆண்டவரே நான் அப்சல்யூட்லி ஜீரோ லெவல் வந்தால் தான் ரட்சிப்பு. ஏன்னா அவங்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். நீ 0 லெவலில் வந்தால் தான் அந்த ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் நீதி, கொஞ்சம் சுயம் கிடைக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகள் சில பேர் தான். ரொம்ப கஷ்டங்கிறதுனால இல்லை, இந்த பெருமையை உடைக்கிறது இருக்குதே, நானுங்கிறத உடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய உலக அதிசயம். அதுதான் பிரச்சனையே. நான் சரியில்லைன்னு நீ முதல்ல சொல்கிற அந்த வார்த்தை வாயிலிருந்து வர்றதே ஒரு பெரிய அற்புதம், உலக சாதனை நான் சொல்கிறேன். அங்கே தான் பிரச்சனை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, நிறைய பேர் பரலோகத்துக்கு வர்றதில் காரணம் ஏங்க, அந்த லாசரு ஒரு பிச்சைக்காரன், அவன் பரலோகத்துக்கு போகிறான், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். ஐயோ வேதனைப்படுறனே, அவன் உடைய வாழ்க்கையில் பொய்யில்லை, வேதம் பொய்யில்லை. அப்போ நீ தரை மட்டும் தாழ்த்து நீ ஆயத்தமாக இருக்கியா? 8வது நம்ம என்ன பார்க்குறான்? அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே பி மர்சிஃபுல், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அதனுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறான் பாருங்களேன். ஒருவேளை சிலர் இருப்பாங்க சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னு கேட்டால் இங்கே முக்கியமாக அவன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு கிருபையை நாடுகிறான். தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு கிருபையை தவிர வேறு வழி இல்லை, நீங்கள் நிகழ்ச்சிக்காமல் போனால் வேறு வழி இல்லை ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண எனக்கு புரியல, தெரியல, நீங்கள் தான் உதவி செய்யணும். அதுமாதிரிலே இந்த மனுஷனை போல அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புத்துக்கொண்டான், தன்னுடைய தேவையை உணர்ந்தான். தான் ஒரு பெரிய காரியம். அவன் ரட்சிக்கப்படணுன்ற ஒரு உண்மையான ஒரு ஆவல் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த 9வது பாருங்க, அந்த பரிசேயனுடைய அவன் செல்ஃப் ரைச்சியஸ், சுயநீதி, அவன் தான் பாவத்தையே பார்க்க முடியாதபடி பிளைண்ட் டு ஹிஸ் ஓன் சின், பாவத்தையே பார்க்க முடியல. சில சொன்னால் கேட்க முடியாதுங்க. அப்பா நீ செஞ்ச தப்பு, நான் இல்லைங்க, நான் செஞ்ச தப்பு இல்லை, இங்கே செஞ்சது தப்பு, நான் என்னங்க தப்பு பண்ணேன்னுவாங்க. அப்படி தான் பார்ப்பாங்களே ஒழிய ஆண்டவருக்கு முன்பாக நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றதுங்கிறது அது ஆவியான கிரியை செய்கிற காரியம். அதுதான் நம்மளால் முடியாது. இவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் தன் தப்பு அவனால் விளங்கிக் கொள்ளவே முடியல. எப்போ தப்பே இல்லாமல் இருந்திருப்பாரா அந்த பரிசேயர்? எத்தனையோ தப்பு. முதல்ல இவருடைய பெரிய தப்பு என்ன? சுயநீதி. பாருங்க, நான் நல்லவங்க, நான் ரொம்ப மோசம் இல்லைங்க, சுயநீதி.
அவன் வாழ்க்கையில் இந்த தேவனை நீ அறியணுன்னா, இந்த தேவன் யாருங்கிறது தெரியணுன்னா, அவருடைய வாழ்க்கையில் இடைப்படணும்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி வழி நடத்தணும்னு சொன்னால், நீ உன்னை தாழ்த்த ஆயத்தமாக இருக்கணும். நீ உண்மை நிலை ஒத்துக்குள்ள ஆயத்தமாக இருக்கணும். அவர் சொல்கிற வழிக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். முதல் ஆண்டவருடைய நீதியை, பைபிள் என்ன சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தவருடைய நீதியை தேடு. முதல்ல ஆண்டவரை நீ தேடணும். முடிஞ்சா பார்க்கலாம், முடியல. சபை இருக்கு, சபையினுடைய ஒழுங்கு இருக்கு, சபையினுடைய ஒழுங்குக்கு நீ கட்டுப்பட்டு வரணும். இல்லை நான் முடிஞ்சா இல்லைங்க. பொதுவான கிருபையினால ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பணம் இருந்திருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம், ஆரோக்கியம் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ எதுக்கு டிஸ்குவாலிஃபை? ரட்சிப்புக்கு ஆகாது. அறகுறை இல்லை, முழுமையாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ வைக்கிறையா? சபைன்னா சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்படுறியா? சபைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. பாருங்க, நீ ஆண்டவரை முதல்ல வச்சேன்னா ஆண்டவர் உனக்காக அருமையாக செய்வார். அதை நீ விட்டுட்டு நான் அதை பண்ணணும், இது அப்போ அங்கே தான் சுயம்தான். நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது. நீ ஆண்டவரை முதலாவது வைக்க மாட்டாங்கிற. அப்போ ஆண்டவர் மட்டும் உனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறியா? பொதுவான கிருபையில் நல்லா செய்வார், அவர் நல்லவர். ஆனால் சிறப்பான கிருபை, அவைக்குரிய ஆசீர்வாதம், உனக்குள்ள அந்த பயம் வரும் பொழுது அந்த விசுவாசம் இருக்கா? உனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கா? இல்லையே. அப்போ ஏன் நீ தேடி வர மாட்டேங்கிற? உன்னை உண்மையான தேவையை உணர்ந்து நீ ஆண்டு இடத்துல வர மாட்டேங்கிற. அதுதான் பிரச்சனை. முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம், பாவியாக என்மேல் கிருபை ஆயிரும் ஆண்டவரே, நான் ஒரு பாவத்தன்மை உள்ள ஆண்டவரே. நீ உட்காந்து யோசிச்சு பார், நீ பேசுகிற பேச்சு சரியா இருக்கா? சரியா இருக்கா? எத்தனை முறை நீ பேசுகிறது சரியில்லை தெரியுமா? நீ செய்கிறது சரியா இருக்கா? யோசனை பண்ணி பாரு. நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறியா? அவர் தான் முதல்லன்னு வைக்கிறியா? இல்லை உலகம்தான்? வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கணுங்க. ஆண்டவர் பொதுவான கிருபையினால் செய்ததை வைத்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சாருங்க, பாருங்க நல்ல வேலை செய்கிறேன், என் மனைவி சம்பாதிக்கிறாங்க, என் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ ஐடியில் வேற நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐயா, நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. நேர்மையாக தான் பேசுகிறேன். ஒரு சிலர்கிட்ட ஒருவேளை காசு நிறையா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா? அது விசுவாசம் இருக்கா? என்னை பலப்படுத்துகிற தேவனால எல்லாவற்றும் எனக்கு பலன்னு சொல்ல முடியுதா? அப்போ உனக்கு இல்லையே அது. அப்போ நீ யோசிக்கணும்ல, ஏன் எனக்கு இல்லை? பைபிளில் சொல்லுது அது உண்டு, நான் அப்போ எனக்கு ஏன் இல்லை? அப்போ இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியத்தை நீ செய்யலையேன்னு நீ ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி வரணும். உமக்கு நான் பிரியமாய் வாழல ஆண்டவரே. இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் ஒரு ஆன்லைனில் கேட்குறவங்க இருக்காங்க. எத்தனை பேர் செல்ஃபோன் இருக்குது, பரிசுத்தமாக தன்னுடைய கண்களையும் இருதயத்தையும் காத்துக்கொள்கிறீர்களா? காத்துக்கொள்கிறீர்களா? எத்தனை கிறிஸ்தவர்கள் போதகர்கள்ங்க, போதகர்கள் நிர்வாண படத்தை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க, தெரியுங்களா உங்களுக்கு? நியூட் பிக்சர்ஸ், நியூட் வீடியோஸ். இவ்வளோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி நான் சொல்ல முடியல. ஒரு பாவங்கிறது ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் கொண்டு போகலாங்க, எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஒன்றும் இல்லை, டப்புன்னு அந்த இப்போ ஒரு வரும், அந்த சீன் வரும்,
அப்புறம் நீ அதை அப்படியே தள்ளிவிட்டு பார்ப்ப. அப்புறம் கொஞ்சம் மனசில் உள்ள பேசும், அது என்ன தான் சொல்லுது பார்ப்பமே, என்ன இது நம்ம என்ன பெருசாக பாவம் செஞ்சிடமா. அப்படியே திருப்பி பார்ப்பேன், ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன், 3 நிமிஷம். இன்றைக்கி எத்தனையோ பேர் அடிமை ஆயிடுறாங்க. அடிமை. உன் கண்கள் சுத்தமாக இருக்கா? கண்கள், பைபிள் என்ன சொல்லுது? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவருடைய அளவு போட்டால் யாருமே நிற்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் எந்த லிஸ்ட்டில் வருவோம்? விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், கொலைபாதகன், சகோதரனை பகைச்சா நீ கொலை செய்கிறன்னு பைபிள் சொல்லுது. அந்த லிஸ்ட்டில் நம்ம வர்றோங்க. ஒரு சின்ன காரியம் கூட நம்ம பரலோகம் போகிறதுக்கு நம்மகிட்ட தகுதி இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிச்சிருக்காரு. அது எனக்கு வேண்டாம். ஆகவே இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் சின். நீ நிறைய பாவம் செஞ்சதுனால நரகத்துக்கு போல, பாவத்துக்கு பரிகாரத்தை தேவன் கொடுத்ததை நீ வேண்டான்னு சொல்லிட்ட பாரு, அதனால தான்ப்பா நீ பரலோகம் போக முடியல. பரலோகம் போக முடியாத காரணமே அதுதான். இவன் என்ன பண்ணுறான்? பாவியாக கிருபையாயிரம். பாருங்கள், பைபிளில் ரட்சிக்கப்பட்டவன் அவன் திரும்பி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10வதுல இந்த பப்ளிக்கன் அவன் வந்து புரோக்கன் அண்ட் ஹம்பிள், உடைந்த மனமும் தாழ்மையுமா இருக்கிறான். நேர்மையாக ஒத்துக்கொள்கிறாங்க. நேர்மை. தேவனுக்கு முன்னால் மறைச்ச எதை செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய பொருளாசை, என்னுடைய அகந்தை, மேட்மை, ஆண்டவர் வெளிப்படுத்த விசேஷத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். மேலே இருந்து நம்மளை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார். எவ்ரி ஈவெண்ட் அவருக்கு மறைக்க முடியாது. சமாரிய ஸ்திரீ கிணத்தண்ட வந்தா, இயேசு ஆண்டவர் அவர் ஒரு யூதர். சமாரியா ஸ்திரீ கிணத்தண்ட வரும்போது அவளுக்காகவே இங்கே வருகிறார். ஒரே ஒரு கேள்வியில் அவளை மடக்கிட்டார் பாருங்களேன். கேட்குறா அவ, நீ யூதனா இருக்க, என்கிட்ட நீங்கள் எப்படிங்க பேசலான்னு கேட்குறா. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஜீவ தண்ணீர் வேண்டுன்னு சொன்ன உடனே போய் புருஷனை கூட்டு வான்ட்டார். பாருங்க, மார்க், யோவான் எழுதின சுவிசேஷம். அப்போ இல்லை, ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இவ ஒரு விபச்சார ஸ்திரீ, வேசித்தனம் பண்ணவ, இவன் சமாரியாவில் இருக்கிற, அவர் யூத மனிதன். ஆனால் அவர் வந்து டக்குன்னு வந்து அவளை பிடிக்கிறா பாருங்களேன். அங்கே அந்த சம்பாஷணையை நீங்கள் பாருங்க. நீ இந்த தண்ணீரை அவ யார் பேசுன்னு தெரிஞ்சா அவரே கொடுத்துருப்பாருன்ட்டு. அப்போது இங்கே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரை பார்த்து, நீ உனக்கு அந்த ஜீவ தண்ணீர் தானே வேணும், அப்போ ஒன்று செய். யோவான் 4:16 வாசிக்கார வாசிங்க. 4:16-17. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அடுத்தது 17. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்ன கதையை ஒப்பிச்சிட்டாருங்க. அவளுடைய கதையை இவர் சொல்றாரு. தேவன் இவர் ஒன்றும் இல்லை, போய் புருஷன் இவர் சொல்லியிருக்கலாம், எங்கள் வீட்டுக்காரரு வெளியூர் போயிருக்காருங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இவருக்கு எப்படிங்க தெரியும்? சும்மா அவர் சொல்லிட்டா அப்புறம் அந்த கதை முடிஞ்சிடா. அவள் உள்ளதை உள்ளபடி சர்மையாலே, இந்த ஆண்டவற்றை வந்து நீ எதுவுமே மறைக்க முடியாது, மறைக்காத. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாய், அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறும். மறைக்காத, அவர் தேவன். அப்போ இந்த ஆண்டவரோட வாழுகிறதுக்கு ஒரே ஒரு சுலபமான வழி, ரொம்ப சிம்பிள். உள்ளது உள்ளபடி அவர்கிட்ட போ, தேவையை சொல்லு, அவரை சார்ந்து கொள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது நம்ம பெரிய பிரம்மாண்டமான நான் ஏதோ செய்து சாதிச்சு வெட்டி முறிச்சிட்டேங்கிறது இல்லை, அவரையே சார்ந்து கொண்டு வாழுகிறது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவர் என்னை ஒரு சின்ன, அதான் சொல்லிட்டாருங்க, கூப்பிட்டு இந்த சின்ன பிள்ளைய போல
விசுவாசித்து தாழ்த்தாதவன் வரமாட்டான் பரலோகத்துக்குன்றார். பரலோக வழியே இந்த பைபிளில் வேறங்க. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நான் எப்படியும் போயிடுவேன், நம்ம மோசம் இல்லை. என்னைக்கு ஒரு மனுஷன் அப்படி நினைக்கிறான் அவன் கண்டிப்பாக பரலோகம் போக மாட்டான், கண்டிப்பாக போக முடியாது. ஏன்? அது வழி இல்லையே. ஆಮೇಲೆ வாழ்க்கையில் தாழ்த்த ஆயத்தமாக இருக்கியா? தரை மட்டும் தாழ்த்த ஒரு தேவன் அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் கட்டுறேங்கிறார், உன் வாழ்க்கையை நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேங்கிறார், நான் என்னை உயர்த்துவேன்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என் கிருபை என்னோட இருக்குன்றார் பைபிளில். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும், நீ ஆண்டவரை தேடினா ஒரு நன்மை குறைபடாதுங்கிறார். சமாதானம் இருக்கு, சந்தோஷம். ஆவிக்குரிய காரியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதே. ஆಮೇಲೆ வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணுன்னா நீ தரை மட்டும் தாழ்த்தி தான், வேறு வழியே கிடையாது. முடியாதுன்னா நரகத்துக்கு போக நீ ஆயத்தமாக இருக்கணும். நீ இனிமேல் நரகத்துக்கு போய் ஆயத்தப்பட வேண்டியதில்லை. யூ ஆர் ஆன் த வே டு ஹெல். என்னடா இப்படி சொல்கிறார்? ஆமாங்க, இதுதானே உண்மை. நான் எப்படி நரகத்துக்கு தான்? நீ நரகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஆல்ரெடி யூ காட் த டிக்கெட். உனக்கு ஏற்கனவே டிக்கெட் கொடுத்தாச்சு. எங்கே? ஆதாம்கிட்டே கொடுத்தாச்சு. உன் சந்ததி உன் பரம்பரையெல்லாம் டிக்கெட் வாங்கி தான் போயிட்டுருக்காங்க அங்கே. ஆனால் உனக்கு ஆண்டு அந்த கிருபையை கொடுக்குறாரு. நீ அங்கே நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. பரலோகத்தில் தேவன், பரலோகம்னா ஏதோ ஒரு பெரிய இதில் வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும்போது என்ன மகிமை, என்ன மேன்மை. தேவன் அங்கே இருக்கிறார். தேவ ஞானம் எவ்வளோ பெரியது. சூரியனை பார், சந்திரனை பார், எப்படி இயக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பாரு பாரு. அவனால் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? ஏன் என்னால் சந்தோஷமா இருக்க முடியலன்னா காரணம், நீ உன்னை தாழ்த்த ஆயத்தமா இல்லை. நீ ஏதாவது ஒன்று சொல்ற, இந்த நாள நான் பாருங்க, நான் இந்த காரணத்தினால நான் நல்லவன், இந்த காரணத்தை நல்லவன் இல்லை, நான் கெட்டவன் கெட்டவள்ங்கிற அந்த வார்த்தை வந்தால் தான் நீ பரலமே போக முடியும். அப்போ பாருங்க, அந்த 11வது ஸ்லைடு நீங்கள் பாருங்கள், முடிஞ்சோம், நமக்கு நேரம் டைம் ஆயிடுச்சு. அங்கே அவனுக்குள்ளே இருக்கிறதுல என்ன? ப்ரைட், பெருமை, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறான். மனம் திரும்புதலே இல்லை. நோ ரிப்பெண்டன்ஸ். 12 பாருங்க, அந்த பப்ளிக்கனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன? தாழ்மை, உடைந்த ஒரு ஆவி, உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பெறவாட்டால், மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. 13 பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு? அந்த ஆயக்காரனை ரட்சிக்கப்பட்டவனா போயிட்டான்ப்பா வீட்டுக்கு. ரட்சிப்பு ரொம்ப சுலபம் இல்லை. என்னைக்கு உண்மையாக ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்குறாரோ, அங்கே பாருங்க, அந்த ஆயக்காரனை பார்த்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அந்த லூக்கா 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுமாதிரி ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சில் நீ போகிற, உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிக்காத வாசி பிரதர் சார், தயவுசெய்து வாசிங்க. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். முடிஞ்சு போச்சுங்க. பைபிளே இதுதாங்க. ஹோல் பைபிள் தாழ்மையாக இருக்கியா? 15வது ஸ்லைடு பாருங்க. அப்போது அந்த மனுஷனுடைய தாழ்மை இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கையில். ஆனால் அடுத்தவன் பாருங்கள் 16ல், இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு இல்லை. சுயநீதியெல்லாம் ஒத்து வராது. பன்மையாலே கிறிஸ்துவின் நீதி, அதாவது இந்த ரட்சிப்பை பற்றி ரொம்ப சிம்பிள். என்னுடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த நீதி எனக்கு கொடுக்கிறார். என் பாவங்கள் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன், என்னை ரட்சிக்கப்பட்டவர் பாஸ்டர் சொன்னார். ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்ன்ற அந்த சத்தியம் பல வருஷமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சரியாக பைபிள் வாசிக்கலாம்.
அப்போ வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது. அப்போ எப்படி இவர் சொன்னார் என்கிட்ட? ரட்சிப்பை நான் சம்பாதிக்க முடியாதுங்கிறதே இப்போதான் எனக்கு விளங்குது. 17வது, தாழ்மையாக ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறாருங்க. உடைபடு, கர்த்தருக்கு பயப்படு, அவரை கனப்படுத்த, அவருடைய சபையை ஏன்னா சபை அவருடைய முக்கியமான அங்கம். அதை நீ புறக்கணிச்சுட்டு உன் வாழ்க்கையில் நீ செழிக்க முடியாது. 19, நீ உண்மையாக ரட்சிக்கப்படணும்னா இதுதாங்க வழி. வேற ஏதாவது வழி இருக்கா? சாரி, வேற வழி பரலோகத்துக்கு இல்லை. ரொம்ப சிம்பிள், தாழ்த்து. கடைசியாக சொல்கிறேன், நீ ஒரு ஆயக்காரனா பரிசேயனா? உன் வாழ்க்கையில் கிரியா கிருபையா? எது? கிரியை இல்லை, பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. தயவு கிருபையாயிரும். தாழ்த்து, தரை மட்டும் தாழ்த்து. உண்மையாக சொல்கிறேன், நீ தாழ்த்துவாயானால் ஆண்டவருடைய கிருபை உன்னில் அருமையாய் செயல்படும். தாழ்மை இல்லாமல் பரலோகம் இல்லை. பெருமைக்காரர்களுக்கு பரலோகம் இல்லை. பெருமைக்காரர்கள் அவங்களே தங்களை விளக்கிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இதை ஒன்றும் அநீதி செய்யலை. நீயே வேண்டான்னு போகிற, என்னப்பா பண்ண முடியும்? என்னை தாழ்த்த முடியாது, நான் பாவின்ற ஒத்துக்கொள்ளவனால் முடியலைன்னா யார் தான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சிலுவை எண்டை வாங்க. ஆண்டவரே, என் பாவத்தையெல்லாம் காட்டுங்கன்னு கேளுங்க, தப்பில்லை. நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லுங்கள், தப்பில்லை. தாழ்த்தது தான் ஒரே ஒரு வழி. உனக்கு பரலோகம் போகிறதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, தாழ்த்துறது. நரகம் போகணும்னா பெருமையின் வழி. பாருங்கள், இன்றைக்கி எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? அப்படி தான். அரசியலும் சரி, அரசாங்கமும் சரி, பெருமை. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். பெருமையின் வழி அழிவுக்கு முன்பானது அகந்தை. தாழ்மைக்கு கிருபை உண்டு. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆயக்காரன் பரிசேயனை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பரிசேயன் எவ்வளோ நல்லவன். ஆனால் அவன் ஆனால் ஒரேடியாக விட்டார். ஆனால் அடுத்தவன் ரட்சிக்கப்பட்டு திரும்பி போயிட்டான். புதிய இருதயம், புதிய வாழ்க்கை. ஆண்டவரே, தாழ்மை இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது. உம்முடைய காரியத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சபையை கனப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. சிலுவையில் எவ்வளோ பெரிய மீட்பு, விடுதலை, ஆவிக்குரிய பொக்கிஷத்தை எல்லாம் திறக்கிறீர். சந்தோஷம், உண்மையான ஒரு ஆறுதல், நம்பிக்கை, விசுவாசம். இதுக்கெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன செபம், பாவியாக மேல் கிருபையாயிரும், பாவியாக மேல் கிருபையாயிரும்னு சொல்லி எங்களை தாழ்த்துவதுதான். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.